இப்போ வந்து நம்ம கோல்டு சார்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில் என்ன நியூஸ் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டில் யூரோ, யூஎஸ்டி அண்ட் கேர் நியூஸ் மட்டும் தான் ஹை இம்பாக்ட் நியூஸ் இருக்குது. அதுவும் ஈவினிங் செக்ஷன் தான். ஸோ 5:15, 6 o'clock அண்டு 8:30 தான் ஒரு ஹை இம்பாக்ட் நியூஸ் இருக்குது. ஸோ அந்த டைம் மட்டும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணலாம். ஸோ பேக் டு சார்ட். ஒன் டேயில் நம்ம கோல்டு வச்சுருக்கோம். ஸோ ஒன் டேயில் சொன்ன மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் ஜோனில் தான் மார்க்கெட் போயிருக்கு. பட் இருந்தாலும் நேற்று வந்து நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. விச் மீன்ஸ் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இந்த ஏரியாவில் எடுத்திருக்கு. ஓகேங்களா, ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் போயிருக்கு மார்க்கெட். ஸோ புல்லிஷ் குத்துது. நேற்று வந்து ப்ரீவியஸ் கேனோட ஹையை உடைச்சிட்டு நேற்றும் ஒரு புல்லிஷாக குத்துச்சு. அதனால் மார்க்கெட்டு இன்றைக்கும் உங்களுக்கு புல்லிஷாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, இதை வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம இதை செக் பண்ணலாம். 4 ஹவருக்கு போகலாம். ஸோ 4 ஹவரில் ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம மார்க் பண்ணலாம். ஸோ சப்போர்ட் இதே தான், ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஒவ்வொரு டைமும் ஒரு புது ஹை போச்சு, ஒரு புல் பேக்கு, திருப்பியும் ஒரு புது ஹை போச்சு, ஒரு புல் பேக்கு, திருப்பியும் நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் கேண்டில் வந்திருக்கு. இதுலேருந்து ஒரு புது ஹை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, அடுத்தது நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் போய் செக் பண்ணலாம். ஸோ 1 ஹவர் போயிடலாம். 1 ஹவரோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டும் இப்போ வரைய போகிறோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 58 இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு மார்க்கெட்டு நம்மளுக்கு ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே கொடுத்துச்சு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஸோ 51 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் கொடுத்துட்டு 55. ஸோ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து இன்னும் மைனராக பார்க்குறப்ப 30 மினிட்ஸ் போய் செக் பண்ணலாம். ஸோ கரெக்டான ஒரு பாயிண்ட் தான். ஒன்ஸ் இதை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக நம்மளுக்கு 58 வரைக்கும் டார்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 55 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா. ஸோ அதேமாரி செகண்ட் டார்கெட்டாக ஸோ இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக நம்மளுக்கு 63 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதேமாதிரி கீழே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1851 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக உங்களுக்கு ஒரு நல்ல ஃபாலோ எதிர்பார்க்கலாம். 46 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்டு பிரேக் அவுட் ஆகிட்ட பிறகு என்ட்ரி எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா ப்ரீவியஸ் கேனலோட லோ தான் நம்மளுக்கு ஸ்டாப்லெஸ் மேலே. அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கீழே பிரேக் அவுட் பண்ணிட்ட பிறகு ப்ரீவியஸ் கேனோட ஹையில் தான் நம்ம ஸ்டாப்லெஸ் பிளேஸ் பண்ணுவோம். அதேமாதிரி டார்கெட் மினிமம் 200 to 300 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம்.